செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தை வேளாண் துணை இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டார். பருத்தி சராசரியாக குவிண்டால் 6852 விலை போனது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5239 ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை அருகே செம்பனார்கோவில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாகை விற்பனை குழு மூலம் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் ஈனா முறையில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. இந்த ஏலத்தை சென்னை வேளாண் துறை இயக்குநர் ஜானகிராமன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு அதிகபட்சமாக விலையாக 7680 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 6210 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 6852 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தமாக சுமார் 2700 குவிண்டால் பருத்தி சுமார் 1.85 கோடிக்கு கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது. இந்த ஏலத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்த பருத்தியை தேனி, கோவை, கொங்கணாபுரம், பெரம்பலூர், விழுப்புரம், திருப்பூர், கும்பகோணம் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 50க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மற்றும் மில் அதிபர்கள் கொள்முதல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.